What do you mean by incapacitations? Incapacitation அப்படின்னா ஒரு பர்சன் இன்வெஸ்டர் அவருடைய டாக்குமெண்ட்ஸை சுயமாக அவரால் நேரில் போய் சிக்னேச்சர் பண்ண முடியல டியூ டு ஏஜ்டாலேயும் இல்லை அவருடைய ஹெல்த்து பாதிச்சிருக்கு. ஆனால் அவர் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியும். பட் ஃபிசிக்கலாக தான் அவரால் பண்ண முடியலன்றது தான் இன்கெப்பாசிட்டேஷன்ஸ். இதில் கோமாவில் இருக்கவங்க, அன்கான்ஷியஸில் இருக்கவங்க, மென்டலி லேக் ஆகிருக்கவங்க, அவங்களுக்கான இன்கெப்பாசிட்டேஷன் இதில் கிடையாது. ஸோ மென்டலி ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருக்கார். பட் அவரால் நாட் ஏபிள் டு கோ அண்ட் புட் அ சிக்னேச்சர் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் எய்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பேங்க் இதிலிருந்து அவங்களுக்கு கன்சர்ன் அத்தாரிட்டி அந்த ஃபார்மாலிட்டிஸ் டாக்குமெண்ட்ஸோட நாமினிக்கு அந்த ரைட்ஸ் கொடுப்பாங்க. அவருக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த பர்சன் இன்வெஸ்டர் கைடன்ஸில் இந்த நாமினி அதை பண்ணலாம். இது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள். அதாவது அந்த மைண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர ஃபிசிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பரவாயில்ல. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி கோமா ஆர் அன்கான்ஷியஸ் பீப்புள்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸை பற்றி நான் சொல்லலை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.